ஒரு நாள் ப்ரொஃபஸர் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அதே கிளாஸ்ல தான் வந்து விவேகானந்தரும் இருக்காரு. அந்த ப்ரொஃபஸருக்கு விவேகானந்தரை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. எப்படியாவது விவேகானந்தரை வந்து இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ப்ரொஃபஸர். அப்போ பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு விவேகானந்தரை எழுப்பி, உன் முன்னாடி கடவுள் வந்து நின்று உன்ட்டு 2 வரம் கொடுக்குறாரு, ஆனால் அந்த 2ல் ஏதோ ஒன்றை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து அறிவு, இன்னொன்று வந்து பணம். நீ எதை எடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. உடனே விவேகானந்தர் வந்துட்டு நான் பணத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸரும் இதை தான் எதிர்பார்த்தாரு. ஏன்னா விவேகானந்தர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். பணத்தை தான் அவர் சொல்லுவார்னு ப்ரொஃபஸருக்கு முன்னாடியே தெரியும். அப்படி பணம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி விவேகானந்தரும் பணம் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. உடனே ப்ரொஃபஸர் இருந்துட்டு, என்ன நீ பணத்தை எடுப்பியா? இதே நானாக இருந்தால் அறிவை தான் எடுப்பேன், அறிவை வந்து நீ கொஞ்சம் கூட மதிக்கல, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணுறாரு. உடனே விவேகானந்தர் சொல்கிறாரு, யாருக்கு எது இல்லையோ அதானே சார் எடுக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. அதாவது ப்ரொஃபஸர் இன்சல்ட் பண்ணணும்னு அனுப்பிச்ச அம்பை ப்ரொஃபஸருக்கே திருப்பி விட்டார் விவேகானந்தர்.